ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. ஒவ்வொரு வருஷமும் பேரண்ட்ஸுக்கு வர அதே கன்ஃபியூஷன் தாங்க. இந்த 2025 டு 26 நம்ம குழந்தைங்கள எந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜியாக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணுறது தாங்க. அதே ப்ரீகேஜி ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. 4 இயர்ஸ் ரன்னிங்கில் இருக்கணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா 6 இயர்ஸ் கம்பல்சரி கம்ப்ளீட் ஆகியிருக்கணுங்க. இது எல்லாமே சிபிஎஸ்சி சிலபஸ்க்கு தாங்க பொருந்தும். இப்போ மெட்ரிக்கில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட்னா என்ன ஏஜ்னு தானே கேட்குறீங்க. 6 இயர்ஸ் ரன்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெட்ரிக்கில் படிக்கலாங்க. சிபிஎஸ்சிக்கு மட்டும்தான் 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சிபிஎஸ்சியில் தாங்க ப்ரீகேஜி வரும், மெட்ரிக்கில் வந்து ப்ரீகேஜி வராது. டேரெக்டாக எல்கேஜி தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எல்கேஜி ஜாயின் பண்ணுறவங்க 4 இயர்ஸ் ரன்னிங்கில் வந்து ஜாயின் பண்ணலாம். சிபிஎஸ்சி ஆர் மெட்ரிக் எந்த சிலபஸ் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் வந்து குழந்தைங்கள ஜாயின் பண்ணுங்க. சிபிஎஸ்சிக்கும் மெட்ரிக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. சிபிஎஸ்சி சிலபஸில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லி தருவாங்க, குழந்தைங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி. சிபிஎஸ்சி சிலபஸ் யாருக்காக மெயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னா, இப்போ கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஜாபில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் ப்ராப்ளம் வரக்கூடாது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த சிபிஎஸ்சி சிலபஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்சி சிலபஸ், ஐபி, ஐஜிசிஎஸ்சின்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் படிப்பாங்க, அடுத்து ஜாபுக்காக எகைன் வேற ஒரு கண்ட்ரிக்கு போவாங்க. அவங்களோட குழந்தைங்க சஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த சிலபஸ்லாம் ஆகும் அவங்களுக்காக இருக்குது. மெட்ரிக் ஸ்டேட் போர்டு நம்ம எஜுகேஷனும் எந்த விதத்துலையும் குறைஞ்சது இல்லைங்க. உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழந்தைங்கள எந்த சிலபஸில் சேர்க்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. மற்ற பேரண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்காம நம்ம குழந்தைங்களுக்கு எந்த ஸ்கூலில் இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இந்த ஸ்கூலுக்கு போனால் நம்ம குழந்தைங்க அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாம இன்னும் அதை டெவலப் பண்ணிப்பாங்க. ஒரு நல்ல எஜுகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் மட்டும் இல்லைங்க, அங்கே உள்ள டீச்சர்ஸும் முக்கியம், அந்த என்விரான்மெண்ட்டும் முக்கியம். அது எல்லாமே நல்லா கன்சிடர் பண்ணி உங்கள் குழந்தைங்கள ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.